पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीश सवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் முதல் பாதம் சமாதி பாதம். சமாதி பாதத்தில் இன்னைக்கு பார்க்க வேண்டியது 50வது சூத்திரம் பார்க்கணும். நேற்று 49வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். முக்கியமான சூத்திரம். யாரெல்லாம் புரிஞ்சா போதும் வேதாந்தம்னு ஒன்று சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டான முக்கியமான சூத்திரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்ததெல்லாம் வரப்போகுது. இந்த ரிதம்பரா பிரஜான்னு சொல்லக்கூடிய அந்த சமாதி பிரஜான்னு பேரு. சமாதியினால உண்டாகக்கூடிய ஒரு அறிவு, ஒரு நாலேஜ். அது என்ன பண்ணும்? அந்த புத்திக்கு ஒரு கேப்பபிலிட்டியை கொடுத்தோம். தான்ல நிற்கிறது. ஆச்சாரியர் சொல்வார், சங்கரர் சொல்லும்போது சொஸ்வரூப அவஸ்தானம் அப்படின்னு சொல்லுவார். சொஸ்வரூப அவஸ்தானம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் தான் மோட்சம் அப்படின்னு பேர். இங்கே நம்ம சொல்லும்போது, யோகத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். பார்ப்பவன் பார்ப்பவனாக நிற்கிறது. பார்க்கப்படும் விஷயத்தில் நிற்கலை. இப்போ நம்மெல்லாம் எங்கே நிற்கிறோம்? புத்தி, மனசு, இந்திரியம், தேகம் இதெல்லாம் பார்க்கப்படுற விஷயங்கள். இதோட சேர்ந்து தான் நான் நிற்கிறேன். இதை விட்டுட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் எனக்கு தெரியல. இது இல்லாமல் நான் இருக்கேன், இது எதுவுமே இல்லாமலும் நான் இருக்கேன்.
அப்ப அது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். நம்மளால இதை விட்டுட்டு நிக்க முடியல. அப்போ இது எல்லாமே என்னன்னா உபாதியில நம்ம நிக்கிறோம். ஞானிகள் என்ன பண்றாங்க, தான்ல நிக்கிறாங்க. இதான் வித்தியாசம். அப்ப அந்த தான்ல நிக்கிறதுக்கான சாமர்த்தியம் எப்படி உண்டாகும் அப்படின்னா, ரித்தம்பரா பிரஜையினாலதான் அந்த தான்ல நிக்கிற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு உண்டாகும். அந்த தான்ல என்ன நிக்கும் போது உங்களுக்கு வந்து ரித்தம்பரா பிரஜையால என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம், வசீகார வைராக்கியம் கிடைக்கும். வைராக்கியம் கிடைச்சிரும். அப்ப வைராக்கியம் கிடைச்சதுன்னா என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தெளிந்த மனசு ஆயிடும். மனசு வந்து பாத்தீங்கன்னா எதையும் தேடாது. எது நடந்தாலும் என்ன சம்பவிச்சாலும் தேடவே தேடாது. மனசு சொஸ்தமா இருக்கும். அந்த தெளிந்த நிலைக்கு பேர் தான் நிர்விச்சார வைஷாரத்தியம்னு பேர். அந்த மனசு தெளிவடைஞ்சிருச்சு அப்படின்னாவே, வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரிதம்பரா பிரஜா உதயமாகுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தான்ல நிக்கிறதுக்கான சாமர்த்தியத்தை சத்தியத்துல நிக்கிற சாமர்த்தியத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஆச்சாரியர் 49வது சூத்திரத்தை என்ன சொன்னார்னா, இந்த ரித்தம்பரா பிரஜான்னு சொல்லக்கூடிய பிரஜா இருக்குல்ல, இது சமாதியிலிருந்து உண்டாகக்கூடிய பிரஜா. என்ன சமாதி? நிர்விச்சார சமாதியிலிருந்து உண்டாகக்கூடிய ஒரு ஞானம், ஒரு இந்த புத்தியோட ஒரு சாமர்த்தியம், ஒரு ஞானம். இது இந்த ஞானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற ஞானங்களுக்கு வேறானது. எந்தெந்த ஞானம் நம்மகிட்ட இருக்கு? ஒண்ணு ஸ்ருத ஞானம் இருக்கு. ஸ்ருத ஞானம்னா என்ன அர்த்தம்? நம்ம படிச்சதெல்லாம் இன்னொருத்தர் கேட்டு சொல்லி கொடுத்ததே நமக்கு வந்திருக்கு. அம்மா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஆரம்பிச்சாங்க. முதல் டீச்சர் அம்மா தானே. அப்பா சொல்லு அம்மா சொல்லுன்னு அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல அம்மா சொல்லுன்ட்டு அம்மா அம்மா அம்மான்னு நம்ம சொல்லி அப்பா மாமா அப்படின்னு ஒவ்வொன்றும் ஆரம்பிச்சோம். அப்ப நம்ம ஞானம் எப்படி ஆரம்பிச்சிருக்கு? சுத்த ஞானம். கேட்டு வந்தேன். அப்புறம் டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேதத்துல இருக்கிறதெல்லாம் கேட்கிறோம். அப்ப நமக்கு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி ஞானம், கேட்ட ஞானம்னு பேர். அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? சிரவண ஞானம் அப்படின்னு பேர். குரு மூலமா சிரவணம் பண்றது சிரவண ஞானம், ஆத்மாவை பத்தி எல்லாம். அதுக்கப்புறம் அனுமான ஞானம். இது நம்மகிட்ட நிறைய அனுமான ஞானம் இருக்கு. சிரவணத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடிய அனுமானத்துக்கு பேரு யுக்தி சகித ஞானம். இது அப்படின்னா மனனம் அப்படின்னு பேரு. நல்ல குருநாதர் மூலமா படிச்ச விஷயத்தை திரும்ப மனனம் பண்றோம். அது மூலமா ஒரு ஞானம் உண்டா. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரவண காலத்துல இருந்த ஞானம் ஒரு விதமானது. இப்போ மனனம் வந்து பாத்தீங்கன்னா நான் 2008 இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தீவிரமான மனனத்துல இருக்கேன். இப்ப 2008 இருந்து ஆல்மோஸ்ட் 16 வருஷம் ஆச்சா. இந்த 16 வருஷத்துல பண்ண மனனத்தோட பலம் நான் இப்ப ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப என்கிட்ட இருக்கிற அந்த சாஸ்திரத்தோட இது வந்து நிபுணத்துவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியர். யாராலும் அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கிளியரா இருக்கு. சிரவண காலத்துல இருக்கும்போது அப்படி இல்லை. அப்ப சிரவணத்துல உண்டாகிற ஞானம், அதுக்கப்புறம் யுக்தியை யூஸ் பண்ணி மனனத்துல உண்டாகிற ஞானம், இதையும் தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஸ்ருத அனுமான பிரஜாபியாம். சிரவண ஞானம் மனன ஞானம் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்நிய விஷயா. இந்த ரெண்டுத்துக்கும் அந்நியமான விஷயம் எது அப்படின்னா இந்த சமாதியிலிருந்து உண்டாகக்கூடிய பிரஜை. அந்த சமாதியில உண்டாகக்கூடிய பிரஜா எப்படி உண்டாகும்? இப்ப நான் மனனம் பண்ணிட்டு நான் நிதித்தியாசனத்துக்கு போறேன்னு வச்சுங்க. என்ன பண்ணுவோம்? நிதித்தியாசனா 6வது சாப்டர்ல நம்ம அதுதான் பார்க்க போறோம். மெதுவா 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 கண்ணை மூடி உட்கார்ந்து 5வது அத்தியாயத்திலே மனனம் முடிச்சிருவோம். இப்ப நம்ம பகவத்கீதை பண்ணிட்டு இருக்கேன்ல, 5வது அத்தியாயம் ஃபுல்லா உங்களுக்கு மனனம் தான் போயிட்டு இருக்கு. என்ன ஏது எப்படின்னு ரொம்ப கிளியரா ஐடியா சொல்லி கொடுத்துருவோம். ஞானத்தை பத்தி மனனமும் தெளிவாயிடும். அதுக்கப்புறம் 6வது சாப்டர் என்ன பண்ணுதுன்னா ஆத்ம தியானத்தை பத்தி எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆத்ம தியானத்துக்கு என்ன பண்ணணும்? கண்ண மூடி உட்கார்ந்து இந்த சமாதி அபியாசம் தான் 6வது அத்தியாயம் பண்ண போறோம். அந்த சமாதி அபியாசம் போகும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா கிராஸ் பண்ணுவோமா? அப்ப என்ன பண்ணுவோம்? மெதுவா 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 இன்ட்ரோவர்ட் ஆகி மெதுவா 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 டிராவல் இன்சைட்ல டிராவல் நடக்கும். இன்னர் ஜர்னி. அந்த இன்னர் ஜர்னி நடக்கும் போது மெதுவா மனசு சூக்ஷ்மங்களை கடந்து கடந்து கடந்து
எங்க போகும்? ரித்தம்பரா நிர்விச்சாரத்துல ரித்தம்பரா பிரக்ஞாவை அடைஞ்சோன அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா நான் படிச்ச ஞான கேள்வி ஞானத்தையும் சிரவண ஞானத்துக்கும் நான் பண்ணி இப்ப மனநம் வச்சிருக்கேனே இந்த ஞானத்துக்கும் அந்நிய விஷயமா ஆயிடும். இப்ப நான் படிக்கிறேன் பேசுறேன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் திங்ஸ் வச்சுன்னு பேசுறேன். பகவத்கீதையில இருக்கு, பிரம்மசூத்திரத்துல இருக்கு, பிருகதாரண்யத்துல இருக்கு, இந்த ரிஷி அதை சொன்னார், அந்த ரிஷி இதை சொன்னார் அப்படின்னு கம்பேரிசன் நிறைய கொடுக்குறேன். உங்களுக்கு நிறைய சப்தங்களை அர்த்தம் பண்றேன், இதெல்லாம் பண்றேன். சாமி அனாயாசமா பண்றீங்களே சாமி. ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றாரு, நீங்க என்ன தட 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 படிச்சுட்டே போறீங்க, இதான் மனநத்தோட பலம். நான் பாட்டுக்கு படிச்சுட்டு மீனிங் எடுத்துக்கிட்டே போறேன். எந்த இடத்துலயும் இது என்னவோ இது அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு புக்கையோ இந்த புக்கை அந்த புக்கெல்லாம் என்னைக்காவது எடுத்து பார்த்துருக்கேனா? ஏன் பார்க்கல தெரியுங்களா? மனநத்தோட பலம். ஆனா இந்த மனநத்தோட பலமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணதுனால ஒரு நிபுணத்துன்மை வந்திருக்கும். இந்த இடத்துல இந்த அர்த்தம் தான் எடுக்கணும் அப்படின்னு கம்பேர் ஸ்டடிஸ்னால நமக்கு ஒரு நிர்ணயம் கிடைக்கும். ஆனால் எக்ஸ்டர்னல் தானே சுவாமி? ஆமா, கண்டிப்பா எக்ஸ்டர்னல். மனநத்தினால நம்ம என்ன பண்றோமோ அந்த ஞானம் நிறைய கிரந்தங்களை வச்சுக்கிட்டு லாஜிக்கை வச்சுக்கிட்டு நல்லா தீர்மானமா ஆகிறது. தீர்மானமா ஆனதுக்கு பிறகுதான் நம்ம உள்ள டிராவல் பண்ண முடியும். அந்த உள்ள டிராவல் பண்ணும் போது இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெளியில இருக்கிறதுக்கு அந்நியமானது. எதெல்லாம் சமாதி அபியாசத்திலிருந்து உண்டாகக்கூடிய ஞானம் இருக்கோ அது எல்லாம் சிரவண ஞானத்துக்கும் மனன ஞானத்துக்கும் அப்பாற்பட்டது, வேறானது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்லுது அந்நியா விஷயம், வேறான விஷயம். அது மட்டும் இல்ல, விசேஷார்த்தத்துவா. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமானியம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சாமானியமா வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் 1000 பேர் பண்ணலாம், மனநம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் மனநம் பண்ணலாம். எப்பவுமே அவ்வளவுதான். சிரவணத்தோடய பாதி பேர் மூட்டையை கட்டிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல தம் இல்லை அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றது. சிரவணம் பண்ணதுக்கு பிறகு இன்னும் வீரியமா மனநம் பண்ணணும். அப்ப மனநம் பண்றதுக்கான ஆட்கள் ரொம்ப கம்மியாயிடுவாங்க. 1000 பேர் சிரவணம் பண்ணா 50 பேர் தான் மனநம் பண்றாங்க. அதுக்கப்புறம் 50 பேர் மனநம் பண்றவங்க இருந்தாலும் நான் பார்த்திருக்கேன், ரிஷிகேஷ், ஹரித்வார், காசியில எல்லாம் நல்ல புத்திசாலிகள்லாம் மனநம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா யாரும் விட்டுட்டு நிதித்தியாசனமே போற ஆட்களே இல்லைங்க. சிரவணத்தோட பாதி பேர் டிராப் அவுட், மனநத்தோட பாதி பேர் டிராப் அவுட். ஜீவனை ஃபுல்லா மனநம் பண்ணிக்கிட்டு அது ஒரு ஹேபிட் ஆகி அதை தாண்டி போகவே மாட்டாங்க. சப்தத்தை தாண்டி போகணும் அப்படின்றது தெரியாது. சப்தஜால மகாரண்யம். இதெல்லாம் விவேகச்சராமன்ல சொல்ற, சப்தம்ன்றது ஒரு பெரிய ஜாலம், அதுக்குள்ளார மகாரண்யமா பெரிய ஆரண்யம், அதுக்குள்ளார போய் மாட்டிக்கூடாது. ஆனா நிறைய பேரோட ஜீவனம் அதுக்குள்ளாரையே மாட்டிட்டு முடிஞ்சிருக்கு. ஒரு லிமிட் இல்லாம போயிடுது, சாகிற வரைக்கும். அதுல நிதித்தியாசனத்துக்கு யாரும் போறதில்லை. அப்ப இந்த நிதித்தியாசனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலதான் சமாதி அபியாசமே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப சமாதி அபியாசம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு தெரிஞ்சிடும் மற்றதெல்லாம் வெளியில இருக்கிறதெல்லாம் ஒரு சாமானியம் ஞானி. அப்ப இந்த சமாதியில இருந்து உண்டாகக்கூடிய ஞானம் என்னது? விசேஷ அர்த்தத்வாத். அது வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா உங்களை டிராவல் பண்ணி கொண்டு போகும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஞானங்கள் எல்லாம் விசேஷமான அர்த்தத்தை உடையவை. அது வெளியில சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியாது. மைசூர் பாக் எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். சாமானியமா விசேஷமா எனக்கு அறிவுறுத்துங்க அப்படின்னா முடியாது. இளையராஜா மியூசிக் ரொம்ப அற்புதமான பழைய பாடல்கள் இருக்கு, எப்படி சொல்லுங்க, சுகமா இருக்கு. எப்படி அப்படி சுகத்தை எப்படி சொல்ல முடியும்? அப்போ வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அனுபவபூர்வமா அறிய வேண்டியது. இந்த சமாதியில நடக்கக்கூடிய இன்னர் ஜர்னியில நடக்கக்கூடியது எல்லாமே ரொம்ப விசேஷமான அர்த்தத்தை உடையது அப்படின்னு ஆச்சாரியார் 49 சொல்லி முடிச்சிட்டார். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூத்திரம் 50வது சூத்திரம் ஆரம்பிக்குது. பாஷ்யம் வந்து மேல ஒரு சின்ன ஒரு லைன் இருக்கு பாருங்க. சமாதி பிரஜா பிரதிலம்பே. அந்த சமாதி பிரஜா எங்க இருந்து ஆரம்பிக்கும்? சவித்தர்க்கத்துல இருந்தே ஆரம்பிக்கும். சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம போக 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 அதுல அந்த சமாதி பிரஜா வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். சமாதியில இருந்து உண்டாகிற ஞானம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மெச்சூரிட்டி ஆகிட்டே வரும். யோசிச்சு பாருங்க, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு அறிவு இருக்கு,
அப்படியே 10th போனோன்னு ஒரு அறிவு இருக்கு, 12th போனோன்னு ஒரு அறிவு மாறுபடுது, அப்புறம் டிகிரி போகும்போது ஒரு அறிவு, அப்புறம் மாஸ்டர் போகும்போது ஒரு டிகிரி, மாஸ்டர் டிகிரி பண்ணும்போது ஒரு பிஹெச்டி பண்ணும்போது ஒரு அறிவு. இப்போ ஒவ்வொரு கிளாஸ் போக போக அறிவு மாறிக்கிட்டே இருக்குல்ல நமக்கு. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சமாதி பிரஜான்றது எப்படி ஒவ்வொரு கிளாஸும் ஆக ஆக நமக்கு அறிவு மாறுபடுதோ அதே மாதிரி ஒவ்வொரு சமாதியிலையும் அறிவு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கு பேர் சமாதி பிரஜான்னு பேர். அதை அடைந்தவன் பிரதிலம்பே, ஒவ்வொரு சமாதியையும் பண்ணி அதன் மூலமா அறிவை அடைந்தவன் யாரு? யோகினக. அப்படிப்பட்ட யோகிகளுக்கு பிரஜாகிருதக சம்ஸ்காரம், அந்த பிரஜையினால உண்டாகக்கூடிய வாசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நவோ நவோ ஜாயது, புதுசு புதுசா வரும். அந்த அந்த பிரஜையினால, சமாதியில உண்டாகக்கூடிய பிரஜையினால உண்டாகிற சம்ஸ்காரம் சொல்றோம். எதை அடைஞ்சாலும் அங்க ஒரு வாசனை பதிவாகுமா? நேத்து நான் இதை பண்ணினேன், அது பதிவாயிடுச்சுல்ல. இன்னைக்கு காலையில நான் கோயிலுக்கு போனேன், அங்க ஒரு அனுபவம் பதிவாயிடுச்சுல்ல. அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு இடத்த ரீச் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இடத்த பத்தின ஒரு இம்ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஐயோ அட்டப்பாடி நான் மிஸ் பண்ணிட்டேன் ஜி அப்படின்னு நாதபிரம்மத்தை இன்னைக்கு காலையில் கேட்டேன். அட்டப்பாடி ஐயோ அருமையான இடமா இருக்கே, இதுன்னு எங்கே மிஸ் பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னு கேட்டால் நாதபிரம்ம சொல்கிற, சாமி வால்பாறை போகும்போதே அதுக்கு முன்னாடியே இருக்கு சாமி. நீங்கள் ஐயோ நான் கவனிக்கவே இல்லையே ஜி. ஏன் கவனிக்கல? கவனிச்சிருந்தேன் அப்படின்னு அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கும்ல. அப்போ கவனிச்சிருந்தேன் அப்படின்னு நான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும், கவனிக்கலை. அங்கேருந்து ஒரு ஒரு காட்டம்பாறையா, பவர் ஸ்டேஷன் இருக்கு காடம்பாறைன்னு. அப்போ அந்த காடம்பாறைன்னு ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்கு சாமி, அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு. ஐயோ நான் பார்க்கவே இல்லையாச்சு. ஐயோ நல்ல ஏரியாவாக இருக்கேச்சு, பக்காவாக இருக்குது, ஏதோ ஏதோ ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இருக்கு, காடும் மலையும் ஆனந்தமாக இருக்கேச்சு. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். பார்த்துருந்தேன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. வால்பாறை, வால்பாறை எல்லாத்தையும் எனக்கு தெரியும், அங்கே ஊர் சுற்றி நிறைய பார்த்துருக்கேன், அதனால நல்லா தெரியும். அப்போ எதை பார்த்தாலும் எனக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஹிமாலயாஸாக இருக்கட்டும், நர்மதா கரையாக இருக்கட்டும், நார்த் இந்தியாவில் நிறைய பிளேஸாக இருக்கட்டும். அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அதோட சம்ஸ்காரம் உங்களுக்கு வருதா? மதுராவில் என்ன இருக்கும், பிருந்தாவனத்தில் என்ன இருக்கும், எல்லாம் தெரியும். 5 ஜோதிர்லிங்கத்துலலாம் என்னென்ன இருக்கும், பக்கத்தில் எப்படி போகணும் வரணும், அறிவு மெச்சூரிட்டி வருது இல்லை. எந்த ஒரு விஷயத்தை அடைந்தாலும் அந்த விஷயத்தை பத்தின வாசனை சம்ஸ்காரம் உங்களுக்கு என்ன ஆயிடும்? உண்டாயிடும். அந்த சம்ஸ்காரத்தை பார்த்தீங்கன்னா பிரஜாகிருதக அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி இன்னர் ஜர்னில நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு சமாதியிலையும் ஒரு அனுபவம் கிடைக்கும், சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதமான அனுபவம். அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார என்ன ஆயிடும்? வாசனையா சம்ஸ்காரம், வாசனையா பதிவாயிடும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிரஜாகிருத சம்ஸ்காரம் அப்படின்னு பேர். பிரஜையினால் செய்யப்பட்டது, விவேக பிரஜை, ரிதம்பரா பிரஜையினால் செய்யப்பட்ட சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்தை ஒருத்தர் அடைஞ்சார் அப்படின்னா, ரிதம்பரா பிரஜையை அடைச்சிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நவோ நவோ ஜாயத்தை. அந்த சம்ஸ்காரம் புதுசு புதுசா வரும், புதுசு புதுசா வரும். புது புது சம்ஸ்காரங்கள், நம்மளால வெளியில பார்த்த சம்ஸ்காரங்கள் இருக்கவே இருக்காது. நம்ம விசேஷமான பலவிதமான அர்த்தங்களை, பலவிதமான சூக்ஷ்ம விஷயங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்ப்போம். அதை பத்தின சம்ஸ்காரம் நமக்கு உண்டாகிட்டே இருக்கும். அதுக்காக தான் 50. இது எது என்ன பண்ணும் சுவாமி, இதனால என்ன லாபம்? அது மாதிரி புதுசு புதுசா ஒரு சம்ஸ்காரம் வருதுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ரொம்ப முக்கியமான சூத்திரம் இது ஒன்று. இந்த புரிஞ்சா போதும் வேதாந்தம்லாம் அவங்கெல்லாம் இதெல்லாம் ஒழுங்கா படிக்கிறது இல்லை, குருநாதர் மூலமா படிச்சாததுனால இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. முக்கியமான சூத்திரம் போன சூத்திரமும் இந்த சூத்திரமும் வேதாந்திகளுக்கும். தச்ச சம்ஸ்காரோ தஜ்ஜ சம்ஸ்காரோ அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி, அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி. தஜ்ஜ 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 சம்ஸ்காரோ தஜ்ஜ சம்ஸ்காரோ அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி, அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல, வாசனாக்ஷயம் வாசனாக்ஷயம்,
ஸ்மிருதி பரிசுத்தி, ஏற்கனவே இன்னொரு வார்த்தை பார்த்துருக்கோம், ஸ்மிருதி பரிசுத்தி அப்படின்னு. அப்புறம் வேதாந்தத்தில் வாசனாட்சயம், மனோநாசம் இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா யாரிடத்துல இந்த ரிதம்பரான்ற ஒரு பிரஜையான உதயமாயிடுச்சோ, இந்த ரிதம்பரா பிரஜை உதயமானதுக்கு பிறகு என்ன ஆகுனா உங்களுக்குள்ளார அதுல இருந்து அந்த ரிதம்பரா பிரஜால இருந்து நிறைய பார்த்தீங்கன்னா சம்ஸ்காரம் உண்டாகும். என்ன சம்ஸ்காரம் சொல்ல போறோம், அதெல்லாம் பாஷிகர் சொல்ல போறோம். அந்த சம்ஸ்காரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்மள்ட்ட இருக்கிற லௌகிக சம்ஸ்காரங்கள், வாசனைகள் இருக்கா, அந்த லௌகிகமான இந்த தேகம், அப்புறம் இந்த லோகம், அதுக்கப்புறம் நம்ம படிச்ச சாஸ்திரம், 3 வாசனைகள் சொல்றோம். லோக வாசனை, தேக வாசனை, அப்புறம் சாஸ்திர வாசனை. இந்த வாசனைகளை எல்லாத்தையும் இந்த ரிதம்பரா பிரஜையிலிருந்து உண்டாகக்கூடிய சம்ஸ்காரங்கள் இதை எல்லாத்தையும் என்ன பண்ணும், எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றதா, பாதம் பண்றதாக, நீக்குவதாக ஆகின்றன. ரொம்ப அற்புதம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி சொல்லுவார், கண்ணமுடி உட்கார்ந்துட்டா எல்லாம் ஆயிடுமா, கண்ணமுடி உட்கார்ந்துட்டு வெளில வந்தா எல்லாம் ஆயிடுமா அப்படின்னு. சமாதியிலிருந்து வெளியில வந்தவனுக்கு என்ன ஆகும் முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். அவன் சாமானிய மனுஷ மாதிரியே மற்றவங்கள மாதிரி இருப்பான். ஆனா அப்படி இல்லை. ஆச்சாரிய சொன்னார், ததாபி ந ததா அப்படின்னு ஒரு வார்த்தை முன்னாடி பாஷ்யத்துல ஆரம்பத்துல சொல்லியிருக்கார். சமாதியிலிருந்து வெளியில வந்தவன் நம்மள மாதிரியே தான் சாப்பிடுவான், தூங்குவான், எல்லாம் பண்ணுவான். நம்ம நினைச்சுப்போம் அப்ப சமாதியிலிருந்து வந்தா வேற ஒரு லாபமும் இல்லை, நம்மள மாதிரி தானே இருக்கான். அப்ப சமாதியிலிருந்து வந்தவனா பறப்பானா, தண்ணியில நடப்பானா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நம்மள மாதிரி தான் இருப்பான். அப்ப சமாதியினால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஒரு சுவாமி சொல்லுவார். கண்ணமுடி உட்கார்ந்தா பாறை கூட தான் அப்படி இருக்கு, பாறை மாதிரி உட்கார்ந்தா எல்லாம் ஆயிடுமா அப்படின்னு கேட்பார். சமாதியை நிந்தா பண்ணுவாங்க. யாரு சொல்ல முடியும் ஒன்றும் இல்லைன்னு? இப்போ நான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணியிருக்கேன். இப்போ யாராவது கேட்குறாங்க, ஜி இந்த இடத்துக்கு போகலாம், ஐயோ போகாதீங்க, ஒன்றும் இல்லை ஜி, வெறும் ஏமாத்து கம்மாத்து, ஒன்றும் இல்லை ஜி, போகாதீங்க. எப்படி சொல்கிறோம்? ஒன்றுக்கு போக வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும்? போய் பார்த்துருக்கணும், மெயினாக தான். அப்போ ஜி இதை காட்டிலும், இந்த டீ காஃபியை காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா மால்ட்டு நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு டீயும் காஃபியும் தெரிஞ்சிருக்கணும், மால்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, தெரியாமல் ஒன்றை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சமாதியை கண்டனம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க, நீங்கள் இமீடியட்டாக சொல்லணும், போய் பார்த்துட்டு வந்தீங்களா ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளைனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விமர்சனத்தை விடுறது. அப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சமாதி வேணாம்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் சமாதியை பார்க்காதவர்கள். சமாதியை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அடைஞ்சாங்களோ அவங்க யாரும் சமாதி வேணாம்னு சொல்லலை. சங்கரராக இருக்கட்டும், வியாசராக இருக்கட்டும், வசிஷ்டராக இருக்கட்டும், நிறைய குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் சமாதி அபியாசம் பண்ணினவங்க. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சமாதி தேவையில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லவே இல்லை. எந்த சமாதி தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க? நான் அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பிரகிருதி லயம்ன்ற சமாதி மட்டும்தான் அதுக்கு என்ன பண்ணும், ஜென்மத்தை கொடுக்கறதா ஆயிடும். மற்றதெல்லாம் உபாய பிரத்யம், அதுக்கப்புறம் வேற ஒன்று பார்த்தோம், பவ பிரத்யம், 2 பார்த்துருக்கோம். இந்த பிரகிருதி லயத்துல போயிட்டோம் அப்படின்னா அது பவ பிரத்யம் ஆயிடும், ஜென்மத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம என்ன பண்றோம், நிஷேதம் பண்றோம். உபாய பிரத்யமா இப்ப நம்ம சொல்லியிருக்கிறதெல்லாம் உபாய பிரத்யம். வைராகியத்தை பேஸ் வச்சுக்கிட்டு அபியாச வைராகியத்தினால ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணி எங்கேயும் நிற்காம போறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சமாதி தான் பெரியவங்களால நிஷேதிக்கப்பட்டிருக்கு, அது பிரகிருதி லய சமாதி மட்டும்தான். வேற எதையுமே மற்றவங்க என்ன பண்ணல, நிஷேதம் பண்ணலை. சரி, அந்த சமாதி பிரஜையிலிருந்து வெளியில வரவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அவனுக்கு இந்த வித்தான அவஸ்தைன்னு சொல்றோம். விவகார தசையில இருந்து உண்டாகக்கூடிய எந்த சம்ஸ்காரத்தையும் இந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணும், நாசம் பண்ணும். அனுபவம் இருந்தாதான் தெரியும். ஓங்காரத்தை நல்லா பண்ணுங்க,
ஒரு ஸ்டேஜ் வரும். ஓங்காரத்தை பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் வரும். அந்த ஓங்காரத்தை பண்ணி முடிச்சோன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோவா ஆகும். ஓங்காரம் ஆட்டோவா ஓங்காரம் போய் போய் அதுவும் ஸ்டாப் ஆகும். அஜபான்னு ஒரு நிலைய போகிறோம், அது ஆட்டோன்னு பேர். ஓங்காரம் உங்கள் பிரயத்தனம் இல்லாமல் அபியாசத்தை பலப்படுத்தப்படுத்த அதுவா மனசு என்ன பண்ணும், 24 மணி நேரம் ஓங்காரம் சொல்ல ஆரம்பிச்சோம் ஆட்டோவா. அப்படி ஆச்சுன்னா அதுக்கு பேர் அஜபான்னு பேர். அந்த அஜபாவை தாண்டினதுக்கு பிறகு அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், ஸ்டாப் ஆகிடும். மனசு பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே மனசு இருக்கும். அப்படி இருக்கிற மனசு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் அந்த இடத்துல ரிதம்பரா பிரஜா உண்டாகுது. அந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் வெளியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த வெளியில் பண்ணுற ஒர்க்கோட எந்த ஜாப், வெளியில் போகிறீங்க வரீங்க, வீட்டில் இருப்பீங்க, விவகாரம் இருக்கும். அப்படி இருக்கும்போது கூட இந்த உள்ளுக்குள்ளார சொச்சமாக இருக்கிற ஒரு சமாதி பிரஜா இருக்கும். அந்த பிரஜா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வெளியில் இருக்க வரக்கூடிய எந்த ஒரு பதிவையும் அலோவ் பண்ணாது. அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷன் வெளியிலேருந்து வந்தாலும் டும் டும் டும்னு கேன்சல் பண்ணி ஆட்டோ கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பிரயத்தனமே பண்ண வேணாம். அப்போ சமாதியிலிருந்து உண்டாகக்கூடிய ரிதம்பரான்னு சொல்லக்கூடிய பிரஜையானது வெளியிலிருந்து வரக்கூடிய அந்நிய சம்ஸ்காரம், தஜ்ஜக சம்ஸ்காரம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது, அந்த சமாதி அறிவிலிருந்துனா என்ன அர்த்தம், ரிதம்பரா பிரஜையிலிருந்து உண்டான தஜ்ஜக. தஜ்ஜகனா தத்து ஜக, தத்துன்றதுக்கு அர்த்தம் ரிதம்பரா பிரஜா. ஜகனா அதிலிருந்து உண்டான, ரிதம்பரா பிரஜா அப்படின்றதுல இருந்து உண்டான சம்ஸ்காரம். அந்த இடத்துல சம்ஸ்காரம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன ஆகும், ரிதம்பரா பிரஜா உண்டாயிடுச்சுன்னா சித்தம் எப்படி இருக்கும், கிறிஸ்டல் கிளியரா ஆயிடும். தாட்ஸே இருக்காம கிறிஸ்டல் கிளியர் ஆயிடும். அந்த இடத்துல ஒரு சம்ஸ்காரம் இருக்கும். நான் அபியாசம் டெய்லி பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த அபியாசத்தோட சம்ஸ்காரம் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க விவகாரத்துல வெளியில தேகம் இருக்கிற வரைக்கும் விவகாரம் நடக்குமா, அந்த விவகாரம் பண்ணும்போது மினிமைஸா இருக்கும். அந்த மினிமமா இருக்கிற விவகாரங்கள் உள்ளுக்குள்ளார என்ன ஆகாது, ரிஜிஸ்டர் ஆகவே ஆகாது. அதான் சொல்றது அந்நிய சம்ஸ்காரம். அந்நியம்னு அர்த்தம் ரிதம்பராக்கு அந்நியமா இருக்கக்கூடிய லௌகிகமான சம்ஸ்காரங்களுக்கு இது என்ன பண்ணுது, பிரதிபந்தி அப்படின்னா தடுக்கக்கூடியது. அந்த சம்ஸ்காரங்களை மனசுக்குள்ளார வரவே வராது. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா புதுசா அவனுக்கு எந்த சம்ஸ்காரமும் உண்டாகாது. சாமி சொல்லுங்க மெதுவா. ஆமா, அமனி பாவத்தோட ஒரு ஸ்டேஜ், அமனி பாவத்துல ஒரு ஸ்டேஜ். மற்ற சம்ஸ்காரங்களை உள்ள விடாது. நமக்கு டெய்லி டே டு லைஃப்ல இருக்குல்ல, இதெல்லாம் விடாது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல ஏதோ முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். என்னோட கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா 2 வருஷம் என்னோட கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேட் 2 வருஷம் எனக்கு நல்லா பழசெல்லாம் ஞாபகப்படுத்தும். நான் சொல்கிறேன்ல, எங்கள் அம்மா கூட என்ன விவகாரம் இருந்துச்சு, என்னோட அக்கா கூட பார்த்தீங்கன்னா எப்படிலாம் விவகாரம் பண்ணியிருக்கேன். ஐயோ, எனக்கு பார்த்தீங்கன்னா அக்காவை நினைச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். 2வது அம்மா, அக்காங்கள் பார்த்தீங்கன்னா தேவதைகள் எல்லாமே. அக்காங்கெல்லாம் ஐயோ ஸ்கூலுக்கு போகும்போது கூட்டிகிட்டு போகும்போது தான் நினைஞ்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா தம்பியை நினைய விடக்கூடாதுன்னு என்னெல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா. தனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா வச்சுப்பாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளும் சின்ன குழந்தை, அக்காவும் சின்ன குழந்தை. ஆனால் அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு மேலே அவ்வளோ இது. இப்போ நான் சொல்கிறேன், 1ஆம் கிளாஸ் ஸ்கூல் போகும்போது எனக்கு மெமரியில் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதெல்லாம் மெமரி இருக்குது. அண்ணனுக்கு என்ன பண்ணுவாங்க, அக்காங்க என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். அப்போ எல்லா விஷயத்தையும் நான் மெமரியில் வச்சுருக்கேன். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை, மிஸ்ஸிங். 2 வருஷத்தோட மெமரி கோமா ஸ்டேஜில் இருந்தவனுக்கு எப்படி ரிஜிஸ்டர் ஆகாதோ அது மாதிரி எனக்கு மிஸ்ஸிங். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸ் போயிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சினி ஃபீல்டோட கொஞ்சம் ரொம்ப டச் இருந்ததுனால சினிமா எல்லாம் தெரியும். ஆனால் 2 வருஷத்தில் என்ன சினிமா வந்துச்சுன்னு தெரியாது. அதே மாதிரி பாலிடிக்ஸ் கொஞ்சம் படிப்பேன், பாலிடிக்ஸில் என்ன ஆச்சுன்னே தெரியாது. 2 வருஷம் காலிங்க, இன்னும் தெரியாது. இப்போ கூட ரீகால் பண்ண எனக்கு தெரியவே தெரியாது, அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சமயத்தில் இந்த ஓங்காரத்தோட அபியாசம். இந்த ஓங்கார அபியாசம் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கலரி சுத்துறவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். கலரி சுத்துறது, கொம்பு சுத்துறது சொல்லுவோம்ல, அந்த கொம்பு சுத்தும் போது என்ன பண்ணுவாங்க, நல்ல நிபுணத்துவம் இருந்துச்சுன்னா இந்த கலரி சுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் கல்லால் அடிச்சிங்கன்னா கூட அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார போகாது, தெரிச்சு அந்த ஒரு கலரி சுத்தும் போது அந்த கம்பில் தெரிச்சு வெளியில் போகும். நீங்கள் 10 இடத்துலேருந்து 10 கல் அடித்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து உள்ளே போகவே போகாது அந்த பர்சன். அது மாதிரி நிபுணத்துவம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சம்ஸ்காரம் தொடர்ந்து போயிட்டு இருக்கும். ஓங்காரம், இந்த ஓங்காரம் நல்லா 24 மணி நேரம் போக 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 அஜபாவா மாறும். அஜபாவா மாறிடுச்சு அப்படின்னா நல்ல நிபுணத்துவமாக கலரி சுத்துற மாதிரி. அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வேற தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம் பேராசிந்தட்டிக் நெர்வ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ரெண்டு நெர்வ் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அனிச்சான்னு சொல்லுவோம், பேராசிந்தட்டிக் நெர்வ் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது, அனிச்சா செயல்கள் பண்ணுறது. அது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா பூர்வ ஜென்ம வாசனைகளையும் இந்த தேகத்தோட பிராரப்தத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. அது பேராசிந்தட்டிக் நெர்வ் சிஸ்டம். இன்னொன்று இப்போ நம்ம இச்சைப்பட்டு பண்ணக்கூடியது, புத்திக்கு கமாண்ட் போய் என்ன பண்ணும், அதுக்கப்புறம் ஆப்ரேட் ஆகும். இந்த பேராசிந்தட்டிக் நெர்வ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிராரப்தத்தோட கனெக்ட் ஆகிருக்கிறது. அது ஏற்கனவே என்ன சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோ அதுபடி நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸும் ஒவ்வொரு ப்ராசஸோட வருமானம் வராது. இப்போ நம்ம பண்ணுற காரியம்லாம் பாருங்கள், நம்ம பண்ணுற காரியங்கள்லாம் ஒரு ஆர்டராக நம்ம யோசித்து ஒவ்வொரு காரியமாக பண்ணுவோம். இந்த பேராசிந்தட்டிக் நெர்வ் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவாக நடந்துக்கிட்டு இருக்கும், ஆட்டோவாக. இப்போ நீங்கள் ஓங்காரத்தில் ஃபுல் என்கேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஓங்காரத்தோடது ஃபுல் இது போயிட்டே இருக்கும்போது அது மெதுவாக ஆரம்பிக்கும் போது நம்ம பிரயத்தனத்தோடு பண்ணுறோம். இது மெதுவாக என்ன ஆகிடும், அந்த அனிச்சைக்கு போயிடும், பேராசிந்தட்டிக் நெர்வ் சிஸ்டத்துக்கு போயிடும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களை அறியாமையே என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆட்டோவா அது பாட்டுக்கு ஓம் 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 ஓம்னு கேப் இல்லாமல் ஓம் போயிட்டே இருக்கும். அந்த ஓம் போய் 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 என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு எம்டினஸை கிரியேட் பண்ணும். எம்டின்னு அர்த்தம் சித்த விருத்தி இல்லாதது. 100% அப்படின்னா 100% இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியில் விவகாரம் இருக்கும், உள்ளுக்குள்ளார மனசு கேப் விட்டு ஒரு ஒரு சின்ன 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 சின்னதாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எம்டினஸ், விருத்தி நிரோதம், எம்டினஸ் இருக்கும். இந்த ஓங்காரம் போகும், அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம் நின்று போயிடும், கொஞ்சம் கேப் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஓங்காரம் வரும், அதுக்கப்புறம் திரும்ப கேப் வரும், திரும்ப ஓங்காரம் வரும், திரும்ப நாள் ஃபுல்லாக இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். இந்த நடுவில் கேப் வருது பாருங்களா, அந்த கேப் வரும்போது விற்த்திகள் இருக்காது. அதுக்கு பேர் தான் ரிதம்பரா பிரக்ஞான்னு பேர். அந்த பிரக்ஞா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் நீங்கள் ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, ஆட்டோவாக போயிட்டே இருக்கும். அது மெதுவாக ஸ்டாப் ஆகி அங்கே விருத்தி நிரோதம் அப்பப்போ சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும், துண்டா 1 மணி நேரத்தில் வந்து ஆரம்பிக்கும் போது மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு 20 வாட்டி நடக்கும். அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மெதுவாக ஒரு மணி நேரத்துக்கு அந்த கேப் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும். இந்த பிரக்ஞா இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நிரோதம் அங்கே இருக்கா, அந்த நிரோதமாகிற ரிதம்பரா பிரக்ஞா, அதில் ஒரு பிரக்ஞா இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபுல்லாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உண்டாய் அது என்ன பண்ணும், அது ஒரு பெரிய சுகம் கிடைக்கும், பெரிய சுகம். அது கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த சுகம் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உள்ளேயே உங்களை வச்சிருக்கும். அது என்ன பண்ணாது அப்படின்னா வெளியில் நீங்கள் பண்ணுற விவகாரங்கள் எல்லாத்தோட பதிவாகணும்ல, எது நடந்தாலும் பதிவாகணும். ஆனால் இது இந்த உள்ளுக்குள்ளே இருக்க இந்த ரிதம்பரா பிரக்ஞா என்ன பண்ணாது, உள்ள அந்த மற்ற லௌக்கிகமான மெசேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு உங்கள் சித்தத்தில் அலோவ் பண்ணாது. இதுதான் சமாதி பிரக்ஞையானது ஒருத்தருக்கு உண்டாச்சுன்னா
அந்த சமாதி பிரஜை வெளியில் உள்ள உலக விவகாரங்கள்ல இருந்து உங்களை செப்பரேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் வாசனைகள் பதிவாகாது. இதுதான் இந்த சூத்திரத்தோட அர்த்தம். பாஷ்யத்துக்கு வந்து சொல்றேன். சமாதி பிரஜா பிரபவ சம்ஸ்காரோ. சமாதி பிரஜான என்ன அர்த்தம்? உன்னை தொடர்ந்து பண்ணும்போது உண்டாகிற சமநிலைக்கு பேரு சமாதி. ஓங்காரத்தை தொடர்ந்து பண்ண 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 சமாதி நடக்கும். அதுல இருந்து என்ன உண்டாகும்? ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஓங்காரம் நின்று 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 ஒரு நிரோதம் கிடைக்கும், சின்ன சின்ன நிரோதம். அந்த சின்ன சின்ன நிரோதத்திலிருந்து உண்டாகக்கூடிய பிரபவகா சம்ஸ்காரம், அதிலிருந்து உண்டாகக்கூடிய சம்ஸ்காரமானது, அதுக்கு பக்கத்துல பிராக்கெட் போட்டுங்க, அதுக்கு பேர் வந்து அந்த சம்ஸ்காரம்ன்ற வார்த்தைக்கு மேல இல்லைன்னா முன்னாடி போட்டுக்கணும் நிரோத சம்ஸ்காரம். சின்னதா இருக்கிற நிரோத சம்ஸ்காரங்கள்னு போட்டு. நிரோதம்னு என்ன அர்த்தம்? ஒரு 2-3 செகண்ட் 3 நிமிஷம் நிரோதமாயிரும், நிறுத்தி ஓங்காரம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு உங்களுக்கு தெரியாமையே ஓங்காரம் நின்றும். 2 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 3 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் 4 நிமிஷம் ஆகும். மெதுவா நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அம்பத்தூர்லேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இருந்தது வந்து சென்னையில் அம்பத்தூரில் இருந்தேன். அம்பத்தூர்லேருந்து என்னோட ஆஃபீஸ் இருந்தது ட்ரிப்ளிகேட். டெய்லி ட்ரிப்ளிகேட்க்கு வரணும். 27A ஏதோ ஒரு பஸ், நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தேன்னா என்னோட வார்த்தை எவ்வளோ தெரியுங்களா இருக்கும்? ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட சீஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமஸ்காரம் இல்லை, குட் மார்னிங் சொல்லுவேன் போனோன்னு. அதுக்கப்புறம் பேசுகிறதே இருக்காது. 24 மணி நேரம் டிக்கெட் கண்டக்டர்கிட்ட வந்து டிக்கெட்டுக்கு வந்து பைசா நீட்டினா போதும், அவருக்கு தெரியும் ரெகுலர். அதனால் அவர் இது பண்ணுவார். கரெக்டாக ₹2.70 வச்சுருப்பேன், எடுத்து கொடுத்தனா போயிடும். பேச்சே இருக்காது. ஃபுல் டைம் ஓங்காரம் போயிட்டே இருக்கும். ஓம் 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 போயிட்டே இருக்கும். இந்த போயிட்டே இருக்கும். ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு வேலை எடுப்பேன். எனக்கு கண்ட்ரோல் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வேலை பண்ணனா பெரிய விஷயம். மீதி நேரம்லாம் ஆஃபீஸ்லேயே உட்காந்து ஓங்காரம் தான் போகும். ஓங்காரம் போக 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 4 மணிக்கு டெய்லி 4 மணிக்கு என்ன பண்ணுவோம், பர்மிஷன் வாங்கிட்டு நேராக கோயில், வடபழனி கோயில். வடபழனி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியான மண்டபம் இருக்கும், காலியாக இருக்கும். அங்கே போய் உட்காந்துனா சார்ஜரில் போடுற மாதிரி நல்லா திரும்ப உட்காந்து ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒரு 2-2.5 மணி நேரம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா மினிமம், நான் மட்டும்தான் பேச்சுலர் ஆடுறேன், மினிமம் ஒரு குக் பண்ணுவேன், ஏதாவது ரொம்ப மினிமமாக சாப்பிடுவேன். உள்ளுக்குள்ள ஓங்காரம் போயிட்டே இருக்கும். நாள் ஃபுல்லாக ஓங்காரம் பேரலாக விவகாரத்தில் இருக்கும்போதே போயிட்டு இருக்கும். அப்போ இந்த ஓங்காரம் போய் 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 கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, மெதுவாக 24 மணி நேரம் ஓங்காரம் போயிட்டு இருக்கோம். பஸ்ஸில் போகும்போது கூட என்ன ஆகும், நல்ல க்ரௌடு இருக்கும். அம்பத்தூர் ட்ரிப்ளிகேட் பஸ் வந்து ரொம்ப க்ரௌடு காலையில். அப்போ அந்த மவுண்ட் ரோட் போகிறவங்களும் அந்த பக்கம் அந்த பஸ்ஸில் தான் ஏறுவாங்க. அப்போ நல்ல க்ரௌட் இருக்கும். ஆனால் மனசு எப்படி இருக்கும், ஓங்காரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். சொல்லிக்கிட்டே இருந்து அந்த ஓங்காரம் ஸ்டாப் ஆகும். டெய்லி கேம் என்ன கேம் அப்படின்னா, ஒரே ஒரு கேம் நடக்கும். ஓங்காரம் சொல்லும், மனசு நிற்கும். அதுக்கப்புறம் ஓங்காரம் சொல்லும், மனசு நிற்கும். ஓங்காரம் சொல்லும், மனசு நிற்கும். அந்த மனசு நிற்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா நிரோத சம்ஸ்காரம். அந்த நிரோத சம்ஸ்காரம் எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் புதுசாக உண்டாகிட்டே இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வெளியில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. பஸ்ஸில் ஏகப்பட்ட க்ரௌடு ஏறும் இறங்கும். ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நம்மளை சுற்றி நிறைய நடக்கும். பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நமக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இருக்காது. என்ன காரணம்னா, நம்ம கேம் எங்கே நடந்துட்டு இருக்கு, வெறும் உள்ள மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். ஓம் 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 போயிட்டே இருக்கும். அப்புறம் சம்ஸ்காரம் நிரோதமாகும். நிரோதத்திலிருந்து ஒரு சம்ஸ்காரம், நிரோத சம்ஸ்காரம். அந்த நிரோத சம்ஸ்காரமானது வித்தான சம்ஸ்கார ஆசயம் பாதத்தே. பாதத்தேன்னு இருக்கணும், இல்லைன்னா பாதத்தே. என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சம்ஸ்காரம் ஒருத்தருக்கு உண்டாச்சுன்னா உள்ள உங்களுக்கு என்ன இருக்கும், திரும்ப திரும்ப அதையே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஓங்காரம் சொல்லுவீங்க, மனசு நிற்கும். ஓங்காரம் சொல்லுவீங்க, மனசு நிற்கும், நிரோதமாகும். திரும்ப ஓங்காரம் சொல்லுவீங்க, அப்போ நிரோதமாகும். போதும், நிற்க மாட்டீங்க. திரும்ப திரும்ப அது உங்களை என்ன பண்ணும், திரும்ப திரும்ப என்ன பண்ணுன்னு. எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதையாவது டிஷ் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு வேணும்னு சொல்லுதோ. எனக்கு காஃபி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப காஃபி சம்ஸ்காரம் இருக்குது.
டெய்லி காஃபி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு. அப்போ அது ஒரு சம்ஸ்காரம் தானே, ஆட்டோவாக காஃபி குடிச்சுக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிரோதம் பண்ணி அது ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்போ திரும்ப திரும்ப எனக்கு அந்த நிரோதம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஓம் சொல்லும் நிரோதமாகும். ஒரு 10 நிமிஷம் ஓங்காரம் போயிட்டே இருக்கும், நிரோதமாகும். ஒரு 15 நிமிஷம் ஓங்காரம் போயிட்டே இருக்கும், நிரோதமாகும். அப்போ நிரோதம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த நிரோத சம்ஸ்காரம் மெதுவாக என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். அதோட டைம். அந்த சம்ஸ்காரம் ஒருத்தருக்கு வந்துடுச்சு அப்படின்னா, அதான் நான் சொல்கிறேன், அந்த டைம் எனக்கு அந்த நிரோத சம்ஸ்காரம் வந்ததுக்கு பிறகு நான் 2 வருஷம் நான் என்ன பண்ணினேன், ஏது பண்ணினேன், என்னோட மெமரியில் இல்லவே. அந்த சம்ஸ்காரம் வித்தான சம்ஸ்கார. வித்தானம்ன்றதுக்கு அர்த்தம் விவகாரம்னு அர்த்தம். விவகாரத்தில் எந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கோ சம்ஸ்காரம், அதுல இருந்து ஆசயம், கர்மாசயம்னு ஒன்று சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கர்ம வாசனை. ஆசயம்னா வாசனை. இந்த நிரோத சம்ஸ்காரமானது விவகாரத்திலிருந்து வரக்கூடிய சம்ஸ்காரங்களையும் வாசனைகளையும் பாதத்தேனா உள்ள வந்து ரிஜிஸ்டர் ஆகாம நீக்குகின்றது. இது அடையணும். இதுதான் வாசனாக்ஷயம். இப்ப நான் சொல்றேன்ல, யோசிச்சு பாருங்க, 2 வருஷம் காணனா என்ன சாமி 2 வருஷம்? ஆமாங்க, உண்மையிலேங்க. அந்த சமயத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிலிம் வந்து கண்டினியூஸா ஃபிலிம் பார்த்துட்டு இருப்பேன் நான். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃபிலிம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். ஒரு ஃபிலிம் பார்த்தேன்னா 3 வாட்டி பார்க்கணும், 2 வாட்டி பார்க்கணும். யாரு இவனோட மணிரத்னம் ஃபிலிம்லாம் 2-3 வாட்டி 10 வாட்டிலாம் பார்ப்பேன். நல்ல ஃபிலிம்லாம் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்லாம். இந்த 2 வருஷத்துல என்ன ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியாது. பாலிட்டிஷியன்ஸ்லாம் யாரெல்லாம் என்ன நடந்துச்சு ஒன்றும் தெரியாது. சென்ட்ரல் பாலிடிக்ஸும் தெரியாது, ஸ்டேட் பாலிடிக்ஸும் தெரியாது, சினிமாவும் தெரியாது. என்னோட வீட்டில் ஃபேமிலியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியவே தெரியாது. கூட ஃப்ரெண்ட்ஸ் இல்லவே இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட விவகாரமே இல்லாமல் போச்சு. 2 வருஷம் என்னோட இதில் டேட் போச்சு, மொத்தமாக போச்சு. அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, சம்ஸ்காரத்தையும் வாசனைகளையும் இந்த ரித்தம்பரா பிரஜையிலிருந்து உண்டாகக்கூடிய நிரோத சம்ஸ்காரமானது நீக்குகின்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து வித்தான சம்ஸ்கார அபிபவாத். அப்ப அந்த சமயத்துல வந்து விவகாரம், வித்தான விவகாரம், விவகாரத்தோட சம்ஸ்காரம் என்ன ஆயிடுது, அதை காட்டிலும் டாமினேட் பண்ணி, அபிபவம்ன்றதுக்கு அர்த்தம் கீழே அழுந்தி போயிடுது. விவகாரம் வந்து ரொம்ப கீழே போயிடுது. அதை டாமினேட் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நிரோத சம்ஸ்காரம் மேல வந்துடும். அப்படி வந்த காரணத்தினால என்ன ஆகும், அபிபவாத் தத்து பிரபவாக பிரத்யாக ந பவந்தி. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தத்து பிரபவாகன்றதுக்கு அர்த்தம் அந்த வித்தானத்திலிருந்து உண்டாகக்கூடிய பிரத்யங்கள்னா அறிவு. வித்தானத்தில் இருக்கும்போது விவகாரத்தில் இருக்கும்போது ஒரு அறிவு உண்டாகுமா, அந்த அறிவுகள் எல்லாம் பிரத்யான தாட்ஸ், அந்த தாட்ஸ் அந்த இடத்துல உண்டாகிற அறிவு எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ந பவந்தி, உண்டாவதில்லை, இருப்பதில்லை. உங்க ஸ்டோர் ரூம்ல நீங்க எந்த அளவுக்கு வித்தான சம்ஸ்காரம், இந்த நிரோத சம்ஸ்காரம் வருதோ அது என்ன பண்ணும், அது வர காலத்துல இருக்கிற எந்த விஷயங்களும் உங்களுக்கு என்ன ஆகாது, ரிஜிஸ்டர் ஆகாது, அவைகள் இருப்பதில்லை. வித்தான சம்ஸ்கார அபிபவாத். வித்தான சம்ஸ்காரம்னா விவகார சம்ஸ்காரம் கீழே போய் அதை மீறி நிரோத சம்ஸ்காரம் வருவதால் அது என்ன பண்ணும், தத்து பிரபவாக, அதிலிருந்து உண்டாகக்கூடிய அந்த நிரோத சம்ஸ்காரத்திலிருந்து உண்டாகக்கூடிய சம்ஸ்காரங்கள் அதனால என்ன பண்ணுதுன்னா பிரத்யா நபவந்தி, அவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பிரத்யங்களை உண்டாக்காமல் செய்து விடுகின்றன. பிரத்யய நிரோதே. அப்ப தாட்ஸ் இருக்குமா உங்க மனசுல வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்துல இருந்து வர தாட்ஸ் இருக்காது. இப்போ கண்ணை மூடி போய் உட்காருங்க, ஓங்காரம் சொல்றதுக்கு. ஓங்காரம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு பக்கம் என்ன ஓடிட்டு இருக்கும், ஒரு பக்கம் லோக்கமும் ஓடிக்கிட்டே இருக்கும். 2 நர்வ் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு, மேல் மனசு கீழ் மனசு நம்ம சொல்றோம். அந்த மேல் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம் சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனா உள் மனசு என்ன பண்ணும், உள் மனசு வேறையா சிந்தனையை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த உள் மனசு எதை சிந்தனை பண்ணும், ஏற்கனவே ஸ்டோர்ல ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறத சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும்.
நமக்கு பிரத்யக்ஷம் தானே இது. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓங்காரத்தை சொல்லி சொல்லி, இப்ப ஓங்காரத்தை நீங்க எங்க சொல்றீங்க? ஓங்காரத்தை மேல் மனசுல சொல்றீங்க. உள்ளுக்குள்ளார இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் எல்லாம் உள்ளுக்குள்ளார பதிவாகி, ஓங்காரம் நம்ம மேல் மனசுல சொல்லும் போதே அந்த உள் மனசுல பதிவானதெல்லாம் வெளியில ஃப்ளோவா வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஓங்காரமும் போகுது, விவகாரமும் போகுது, பதிவுகளும் போகுது. இப்ப பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஓங்கார அபியாசம் மெதுவா மெதுவா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, அபியாசத்தோட பாட்டவத்தன்மை, நிபுணத்தன்மை வர வர இந்த ஓங்கார அபியாசம் என்ன ஆயிடும்? ஆள் மனசுக்கு போயிடும். இப்ப மேல் மனசுல இருந்து பண்ற ஓங்காரம் பாராசிந்தட்டிக் நெர்வ் சிஸ்டம் சொல்லக்கூடிய அனிச்சாவா என்ன ஆயிடும்? ஆயிடும் ஆள் மனசு, ஆழ்ந்த மனசுல. அப்படி போயிடுச்சுன்னா இப்ப விவகாரம் எங்க நடக்கும்? மேல் மனசுல விவகாரம் நடக்கும், ஆழ்ந்த மனசுல ஓங்காரம் போயிட்டு இருக்கும். இப்ப நமக்கு என்ன போயிட்டு இருக்கு? ஆழ்ந்த மனசுல விவகாரங்கள் இருக்கு, நம்ம மேல் மனசுல ஓங்காரம் சொல்லிட்டு இருக்கோம். இது அப்படியே மெதுவா 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 மாறிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆழ்ந்த மனசுல தொடர்ந்து ஓங்காரம் போக போக நிரோத சம்ஸ்காரம், அந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும்? ஆழ்ந்த மனசுல தான் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ற பிளேஸ் இருக்கு. அப்ப இந்த ஓங்கார அபியாசம், நிரோத சம்ஸ்காரம் இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, மேல் மனசுல நடக்கக்கூடிய விவகாரங்களை உள் மனசுல பதிவாகாம தடுத்து விடும். புரியுதா உங்களுக்கு? திரும்ப கேளுங்க, யூடியூப்ல போட்டுருவோம். இதெல்லாம் திரும்ப கேட்டாதான் நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் மனசுல பண்றது எதுவுமே ரிஜிஸ்டர் ஆகாது. அதனால பிரத்யய நிரோதே. அப்ப பிரத்யயம் வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் எப்படி நடக்கும் தெரியுங்களா? விவகாரம் இந்த குழந்தைங்க மாதிரி, குழந்தைங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 அடி போடுங்க, அப்படியே கண்ணில் ஜலம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணில் மூக்கில் அப்படின்ட்டு ஒரு பிஸ்கெட்டை கொடுத்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சோம். கண்ணுல கண்ணீர் உலர்ந்து போய் அதுக்கப்புறம் கூட சிரிக்காதுங்க, கண்ணுல ஜலம் வந்துகிட்டே சிரிக்குங்க குழந்தைங்க, க்ஷணம் க்ஷணம். அப்ப குழந்தைங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்தந்த க்ஷணத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு குழந்தைங்க. இதே மாதிரி இந்த ரித்தம்பரா பிரஜா வந்து நிரோத சம்ஸ்காரம் வந்துருச்சுன்னா உங்களுடைய மேல் மனசு எப்படி விவகாரம் பண்ணும்னா, மேல் மனசு விவகாரம் அந்த க்ஷணத்துல மட்டும் விவகாரம் பண்ணும், முன்னாடியும் போகாது பின்னாடியும் போகாது. எந்த விவகாரம் இருக்கோ அது மட்டும் விவகாரம் பண்றதுனால அதை குறிச்ச சிந்தனைகள் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம என்ன பண்றோம்? உன்னை பேசுனதுக்கு பிறகு சரியான என்ன எறும்பாடு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு நான் திட்டேன்னு வச்சுங்களேன், நாள் ஃபுல்லா சாமி எறும்பாடுன்னு திட்டாரு, எறும்பாடுன்னு திட்டாரு, சாமி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி என்னை ஹர்ட் பண்ணிட்டாரு, ஏன் இப்படி கோபமா பேசினாரு என்கிட்ட அப்படின்னு நாள் ஃபுல்லா அதே சிந்தனை ஓடிட்டு இருக்குமா? யாரோ ரோட்ல போயிட்டு இருப்போம், யாரோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க திரும்பிட்டு போயிருப்பாங்க, ஏன் அவர் திரும்பிட்டு போயிட்டாரு, நம்மளை பார்க்கவே இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருப்போம். ஒரு தாட் வந்து நம்மளை என்ன பண்ணுது? தொடர்ந்து முன்ன பின்ன ஒரு சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதை குறிச்சே விஷயம் போயிட்டு இருக்கு. நம்ம குழந்தைங்க மாதிரி இல்லை. இப்ப எவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ்காரம் நிரோத சம்ஸ்காரம் உண்டாகுதோ அவனுக்கு ஸ்மிருதி பரிசுத்தி ஆயிடும், முன்னாடி பின்னாடி யோசிப்பே இருக்காது, அந்தந்த க்ஷணத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். அப்படி அந்தந்த க்ஷணத்துல வாழ்றதுனால சித்தம் என்ன பண்ணும் அப்படின்னா மேல் மனசு மட்டும்தான் விவகாரம் பண்ணும், அதோட பதிவு உண்டாகாததுனால அதை பத்தின சிந்தனையும் உண்டாகாது. அப்படி இருக்கும்போது மனசு மெதுவா 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 என்ன பண்ணும்? நிரோதமாயிடும். தாட்டு வரதே மெதுவா மெதுவா நிக்க ஆரம்பிக்கும். பிரத்யய நிரோதே. பிரத்யம்னா ஒரு விஷயம் நடந்து அதை பத்தின பதிவு உண்டாகாததுனால என்ன ஆகும்? பிரத்யய நிரோதே. தாட்ஸ், அதை பத்தின தாட்ஸ் வராது. இப்ப நீங்க எந்த தாட்டு வந்தாலும் அதுக்கு மூலம் எது? வாசனை. ஒரு தாட்டு வரணும் அப்படின்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும், அதை பத்தின பதிவுல இருந்து தான் நீங்க சிந்தனையே பண்றீங்க. உங்களுடைய பூர்வ வாசனையிலிருந்து தான் தாட்ஸ் எல்லாம் வருது. அப்ப இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்வ வாசனையே நடக்கலைன்னு வச்சுங்க, நேத்து நடந்தது எதுவுமே என்னோட இதுல ரிஜிஸ்டர் ஆகலை. அப்ப நேத்த பத்தின விஷயம் உங்களுக்கு தாட்ல வருமா? இப்ப மனசுல வருமா? வராது. அப்ப என்ன ஆயிடும்? உங்களுடைய வாசனை பதிவாகாததுனால டே டு லைஃப்ல
அந்த வாசனையிலிருந்து வரக்கூடிய விருத்திகளும் என்ன ஆயிடும், நிரோதமாகிவிடும். அப்படி நிரோதம் ஆச்சு அப்படின்னா பிரத்யய நிரோதே, பிரத்யம்னா தாட்ஸ் நிரோதமாகும் போது, ஏன் தாட்டு நிரோதமாச்சு, வாசனா ஆகல, பண்ற விவகாரங்கள் வாசனையா பதிவாகல, அதனால பாத்தீங்கன்னா விருத்தி உண்டாகல. விருத்தி உண்டாகலன்னா அதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா சமாதி உபதிஷ்டதே. அந்த சித்தம் என்ன பண்ணுது, சமாதியில் நிலை பெறுகின்றது. சமாதினா என்னது, யோக சித்தவிருத்தி நிரோத. சித்தவிருத்தி நிரோதமானால் அது சமாதி. அந்த சமாதியில் அப்ப சித்தம் நிலை பெறுகிறது. ததக சமாதி பிரஜா. இப்ப சமாதியில நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், மனசு பாத்தீங்கன்னா எந்த தாட்ஸும் இல்லாம இருக்கும். எந்த தாட்ஸும் இல்லாம இருக்கிற இடம் எது, டெய்லி தூக்கத்துல தாட் இருக்கா? டீப் ஸ்லீப்ல பாத்தீங்க அப்படின்னா சுசுப்தி அவஸ்தையில தாட் இல்லை. அப்ப நான் காலையில எந்திரிச்சோன்னே உங்களுக்கு மெமரி இருக்கா இல்லையா? என்ன மெமரி இருக்கு, நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்னும் தெரியலச்சு அப்படி. அந்த வேற ஒன்னும் தெரியலன்னு இருந்துச்சா, ரிஜிஸ்டர் ஆனதுனால தானே சொல்றீங்க காலையில. இதே மாதிரி இந்த சமாதி உண்டாகும் போது தூக்கத்துல எப்படி ஒன்றும் இல்லையோ அதே மாதிரி ஜாகிரதத்திலையும் எந்த தாட்டும் உண்டாயிருக்காது. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த சமாதி பிரஜா பூரண பிரஜையோட அறிவோட இருக்கும். ஆனா தூக்கத்துல நமக்கு உண்டாகிறது தற்சணம் நமக்கு எதுவும் தெரியல, வெளியில வந்துதான் நினைவு கொள்றோம். புரியுதா? அப்ப தூக்கத்துல இருக்கிறதெல்லாம் வாசனையை தான் நம்ம காலையில எந்திரிச்சு நினைவு கொள்றோம். ஆனா சமாதியில அந்த தட்சணமே தெரியும், ஒன்றுமில்லை. ஏன், தாட் இல்லை. தாட்டு தானே வஸ்துக்களை காட்டுது, தாட் இல்லை. டைம் ஸ்பேஸ் மேட்டர் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறதுனால அந்த ததக சமாதி பிரஜா ததக பிரஜாகிருத சம்ஸ்காரம். அப்ப என்ன இருக்கும், ஒன்றுமில்லை, நான் மாத்திரமே இருக்கிறேன். தூக்கத்துல இருந்து வெளில வந்தோட நமக்கு என்ன அனுபவம் இருந்துச்சு, நான் நல்லா தூங்குனேன், சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. ஆனா சமாதியிலிருந்து வெளியில வந்தோடனே என்ன அனுபவம் இருக்கும், என்ன சம்ஸ்காரம் இருக்கும், நான் சுகமா இருக்க, அப்பவும் இருந்த, இப்பவும் இருக்க, என்ன ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், ஒரு சம்ஸ்காரத்தை போகும். அந்த சம்ஸ்காரத்திலிருந்து பிரஜா ததக பிரஜாகிருத சம்ஸ்காரம் திரும்பவும் நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு திரும்பவும் அந்த அனுபவத்தை திரும்ப அடையணும் அப்படின்னு அந்த நிரோத சம்ஸ்காரம் உங்களை என்ன பண்ணும், எனக்கு திரும்பவும் அந்த சுகம் வேணும், திரும்பவும் அந்த ஆத்ம சுகம் வேணும் அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, சித்தத்தை நிரோதம் பண்ணுவீங்க. அப்ப நிரோத சம்ஸ்காரம் உண்டாகும். திரும்ப வெளியில வருவீங்க, திரும்ப எனக்கு அது வேணும்னு அந்த நிரோத சம்ஸ்காரம் திரும்ப உங்களை நிரோதம் பண்றதுக்கு தூண்டும். நம்ம ஏன் தூங்க போறோம் சொல்லுங்க, ஏன் தூங்க போறோம், எதுக்கு தூங்க போறோம்? இந்த உலகத்திலேயே பெரிய சுகம், பெரிய விஸ்ராந்தி நமக்கு பாத்தீங்கன்னா தூக்கத்துல கிடைக்குது. அது நமக்கு டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இன்னைக்கெல்லாம் ரொம்ப நாளா தூங்காம இருந்தேன், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தூக்கம் வருது. 5 நிமிஷம்லாம் பாத்தீங்கன்னா கடிகாரத்தை பார்த்து தூங்கிட்டே இருக்கேன். அப்ப அந்த தூக்கம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே பெரிய சுகமா, எனக்கு திரும்பவும் தூங்கணும், திரும்பவும் தூங்கணும், திரும்பவும் தூங்கணும்னு நமக்கு அந்த வாசனை நம்மளை திரும்ப திரும்ப தூங்க வைக்குது, தூக்கத்துக்கு கொண்டு போகுது. ஏன் அப்படின்னா தூக்கத்தோட சம்ஸ்காரம் நம்மள்கிட்ட இருக்கு, வாசனையா இருக்கு. இதே மாதிரி சமாதிக்கு போயிட்டு வெளியில வந்தவன் அவன்கிட்ட என்ன வாசனை இருக்கும், அந்த நிரோத வாசனை இருக்கும். அந்த நிரோத வாசனை என்ன பண்ணும், திரும்பவும் எனக்கு நிரோதம் பண்ணு, திரும்பவும் எனக்கு நிரோதம் பண்ணுன்னு சொல்லும். நீங்க நிரோதம் பண்ணுவீங்க, திரும்ப சம்ஸ்காரம் உண்டாகும், திரும்ப நிரோதம் பண்ணுவீங்க, திரும்ப சம்ஸ்காரம் உண்டாகும், திரும்ப நிரோதம் பண்ணுவீங்க. அப்போ இன்னைக்கு தூங்குவேன், திரும்ப எனக்கு சுகம் கிடைக்கும், திரும்ப நாளைக்கும் தூங்கணும்னு நினைப்பேன், திரும்ப சுகம் உண்டாகும், திரும்ப நாளை மறுநாளும் தூங்கணும்னு நினைப்பேன், அங்கிருந்து சுகம் உண்டாகும். அப்போ அந்த திரும்ப திரும்ப நம்மளை தூங்க வைக்கிறதுக்கு காரணம் அந்த சுக அனுபவம். அங்க சித்தவிருத்தி இல்லவே இல்லை. அப்ப சித்தவிருத்தி இல்லாத சுகம் தூக்கத்துல இருக்கு.
அது எப்படி நம்ம டெய்லி தூங்குறதுக்கு போகிறோமோ அதே மாதிரி சமாதியை அடைஞ்சவனும் திரும்ப திரும்ப சமாதி அபியாசத்தை பண்ணிக்கிட்டே இருப்பான். இது நவோ நவக சம்ஸ்கார ஆசையோ. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசு புதுசா. இன்னைக்கு நான் தூங்கின தூக்கம் அவ்வளோ ஆனந்தமா இருந்துச்சு. மெடிசன் இல்லை, மெடிசன்லாம் நிப்பாட்டியாச்சு நான். அப்போ மெடிசன் இல்லாததுனால அப்பா என்ன தூக்கம் கிடைக்குது. கிளைமேட் வேற நல்ல கிளைமேட். ஐயோ என்ன மாதிரி என்ஜாய். நீங்களாம் தூங்க மாட்டீங்க. நான் பார்த்துட்டு ரசிச்சு தூங்குவேன். அதுவும் என்ன பண்ணுவேன், தூக்கத்துல இருந்து எந்திரிச்சுவேன் 2:30 மணிக்கு 3 மணிக்கு முழிப்பு வந்துடுமா. அதுக்கப்புறம் அந்த தூக்கத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கப் ஆகிட்டு தூக்கத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 5 நிமிஷம் ஆகிடும். திரும்ப தூக்கத்தை என்ஜாய் பண்ணுவேன். 5 நிமிஷம் ஆகிடும். அப்போ நல்லா என்ஜாய் பண்ணுவேன். அப்போ ஒவ்வொரு முறையும் நான் அந்த தூக்கத்தை என்ஜாய் பண்ணிட்டு வெளியில் வரும்போது இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமே, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமே, இன்னும் ஒரு 5 நிமிஷம். இன்னைக்கு அதான் நடந்துச்சு. 2:45 பேக்கப் ஆகிட்டு எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் 3:45 4:05 தான் பேக்கப் ஆனேன். இன்னைக்கு அந்த 4:05 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா 5 நிமிஷம், சில சமயம் 5 நிமிஷம்ன்றது 10 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் ஆயிடுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப அந்த சுகம், திரும்ப அந்த சுகம், திரும்ப அந்த சுகம். அப்போ சம்ஸ்காரம் திரும்ப திரும்ப என்னை தூங்க வைக்கிது. இதே மாதிரி சமாதியில் இருக்கிறவனுக்கு என்ன உண்டாகும், திரும்ப சமாதி பண்ணுவான், வெளியில் வருவான். அந்த சமாதியோட அனுபவம் ஒரு சம்ஸ்காரம் ஆகிடும். திரும்ப சமாதிக்கு போவான், திரும்ப வெளியில் வருவான், திரும்ப சமாதிக்கு போவான், திரும்ப வெளியில் வருவான். ஒவ்வொரு முறையும் அந்த சம்ஸ்காரம் நவோனா புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த உண்டாயிட்டே இருக்கும். அந்த சம்ஸ்காரத்துல இருந்து சமாதி சம்ஸ்காரம், சமாதியில என்ன சம்ஸ்காரம் இருக்கு, நிரோத சம்ஸ்காரம். அந்த நிரோத சம்ஸ்காரம் மெதுவா நிரோத வாசனையா மாற ஆரம்பிக்கும். அதான் சொல்றாரு சம்ஸ்கார ஆசையோ ஜாயது. வாசனை, இந்த சம்ஸ்காரம் மெதுவா வாசனையா மாற ஆரம்பிச்சிடும். வாசனைன்னு என்ன சுவாமி அப்படின்னா சம்ஸ்காரம் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறது. நிரோத சம்ஸ்காரம் ஸ்ட்ராங் ஆக நிரோத வாசனை. அந்த வாசனைக்கு பிறகு ததக பிரஜா ததச்ச சம்ஸ்கார ஆயுது. திரும்ப 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 அந்த வாசனையை திரும்ப திரும்ப சமாதி பண்ண வச்சு திரும்ப திரும்ப அந்த சமாதி ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, கதம் அசௌ சம்ஸ்கார அதிசய சித்தம். இந்த சம்ஸ்காரம் எப்போ பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டியாய் அதிசயத்தை பிராப்தி பண்ணுதோ, அதிசயம்னா ரொம்ப அதிகமாயிடுதோ, அந்த சமாதி கம்பேர் இல்லாம ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், மெதுவா 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் நிரோதமா இருந்தது மெதுவா இன்க்ரீஸ் ஆயிட்டே ஆயிடுச்சுன்னா, அதிசயத்தை பிராப்தி பண்ணுச்சுன்னா, அதிசயம்னா கம்பேர் இல்லாத ஒரு ஆனந்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு மனசு பார்த்தீங்கன்னா டைம் இல்லாம அந்த நிரோதத்திலேயே இருக்கு. அதுக்கு பேர் அதிசயம்னு பேர். அளவில்லாம நம்ம சொல்றோம். அளவில்லாம அதிகமா ஆயிடுச்சுன்னா சம்ஸ்கார அதிசய சித்தம். சம்ஸ்காரம், அந்த நிரோத சம்ஸ்காரம் அதிகமாயிடுச்சுன்னா உட்கார வச்ச மாதிரி உட்கார்ந்துருப்போம். மனசு நிரோதமா இருக்கும். ஆமா, சமாதி தான் நடந்துட்டு இருக்கு. பேசிட்டு இருக்க சமாதி தான். அந்த சமாதியை அடைஞ்ச சித்தம் இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதிகாரம் ந கரிஷ்யதி. நடுவில் ஒரு வார்த்தை விட்டு போயிருக்கு, சாதிகாரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு. சித்தத்துக்கு அப்புறம் ந கரிஷ்யதி இருக்குல்ல, தமிழ்லயே இல்லை சம்ஸ்கிருதத்துலயும் இல்லை. அதிசய சித்தம் நக்கு முன்னாடி சாதிகாரம் ந கரிஷ்யதி இது. பூர்வபக்ஷி கேட்குறான், சிஷ்யன் கேட்குறான். பூர்வபக்ஷியாரு சிஷ்யன் தான் கேட்குறான், சுவாமி அப்படி ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்தம் நிரோதத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன், நிரோத அவஸ்தையில இருக்கு, பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒருத்தர் இருக்க. நிரோத சித்தமா இருக்கும்போது இந்த குணத்தோட அதிகாரம்னு சாங்கிய காரிக்கா படிக்கும்போது படிச்சிருக்கோம் தெரியுங்களா. சாங்கிய காரிக்கா சொல்லும் போது குணத்துக்கு 3 அதிகாரங்கள் இருக்கு. 2 அதிகாரம் என்ன பண்ணும், சுகதுக்க தாத்ருத்வம், சுகதுக்க தாத்ருத்வம், அப்புறம் கைவல்ய தாத்ருத்வம் ச குணாதிகார. குணம் என்ன பண்ணும், திரிகுணாத்மிகா மாயா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
முதல் காரியம் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கும். நம்ம யாரு, நமக்கு எல்லா சுக துக்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்குல்ல, யாரு கொடுக்குறா? அம்மா தான். மாயாம தொடர்ந்து குணத்தை வச்சுக்கிட்டு, ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணத்தை வச்சுக்கிட்டு மூணுத்தையும் சஞ்சலப்படுத்தி சுத்திக்கிட்டே சுகத்தையும் துக்கத்தையும் நமக்கு மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப குணத்தோட அதிகாரம் எது அப்படின்னா, குணத்தோட அதிகாரம்னு என்ன அர்த்தம்? அதுக்கு ரைட்ஸ். குணத்தோட ரைட்ஸ் எது அப்படின்னா, சுகதுக்கத்தை கொடுப்பதுதான் குணத்தோட ரைட்ஸ். இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, இவனுக்கு பாத்தீங்கன்னா குணத்தோட சாதிகாரம் ந கரிஷ்யதி. அப்படி சமாதியில ஒருத்தன் நிரோத சம்ஸ்காரத்தோட இருக்கிறான் அப்படின்னா, எந்த தாட்ஸும் இல்லாம இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு சுகதுக்கத்தை மாயா கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்கறான். சமாதியில இருக்கிறவனுக்கு நம்ம எப்படி சுகம் துக்கத்தை அனுபவிக்கிறோமோ இதே மாதிரி மாயா என்ன பண்ணும், அந்த சமாதியில இருக்கிறவனுக்கும் குண அதிகாரத்தை பயன்படுத்தி சுகதுக்கத்தை கொடுக்குமா செய்யாதா அப்படின்னு கேள்வி கேட்டா ஆச்சாரியர் சொல்றார், ந தே பிரஜாகிருதாக சம்ஸ்காராக கிளேஷ க்ஷய ஹேத்துத்வாத் சித்தம் அதிகார விசிஷ்டம் நகிய ஞாபகத்துக்கு இங்க போட்டுக்கணும், ந குர்வந்தி. என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிரோத சம்ஸ்காரம் இருக்குல்ல, ரிதம்பரா பிரஜால இருந்து உண்டான அந்த நிரோத சம்ஸ்காரம், இந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த குணங்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கா க்ஷணம் தரும். அதை பாத்தீங்கன்னா தே பிரஜாகிருதாக சம்ஸ்காராக, தேனா அந்த சமாதி பிரஜையிலிருந்து உண்டான சம்ஸ்காரம் நிரோத சம்ஸ்காரங்கள், அவைகள் கிளேஷம்னு சொல்லக்கூடியது எதெல்லாம் இருக்கு, பஞ்ச கிளேஷம் படிச்சிருக்கோம். அவித்யா, ராகம், துவேஷம், அபினிவேஷம், அவித்யா, அஸ்மிதா, அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம், பஞ்ச கிளேஷங்கள். இதை எல்லாத்தையும் இந்த பிரஜையிலிருந்து உண்டாகிற இந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும், கிளேஷங்களை எல்லாத்தையும் க்ஷயஹேத்துத்வாத் க்ஷயம் பண்றதாக இருப்பதால், அப்ப நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும், கிளேஷங்களை எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடிய காரணமாக இருப்பதால் சித்தம் அதிகார விசிஷ்டம் ந குர்வந்தி. அப்ப என்ன ஆகும், இந்த மூன்று குணங்களும் சுகத்தை துக்கத்தை கொடுக்குது இல்ல, அது இல்லாமல் போய்விடும், அதிகாரம் இல்லாமல் போய்விடும், சித்தத்துக்கு அந்த சுகதுக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாமல் போய்விடும், கிளேஷங்கள்லாம் மெதுவா மெதுவா நாசமாகிவிடும். அந்த சமயத்துல என்ன இருக்கும், சித்தம் தே ஸ்வகாரியாத் அவசாதயந்தி. அப்படி என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த சமயத்துல சித்தமானது தே ஸ்வகாரியாத், ஸ்வகாரியம் என்ன, சித்தத்தோட காரியம் என்ன, சதா காலமும் தாட் ப்ரொடியூஸ் பண்றது, சதா காலமும் சங்கல்பத்தை உண்டு பண்றது, சதா காலமும் வாசனைகளை ப்ரொடியூஸ் பண்றது. இது எல்லாம் பண்ணி என்ன பண்ணும், சுகத்தையும் துக்கத்தையும் நமக்கு கொடுக்கும். இதான் சித்தத்தோட சொந்த காரியம். இந்த காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னாகும், நாசத்தை அடைகின்றன. சித்த ஸ்வகாரியாத் அவசாதயந்தி, தன்னுடைய சொந்த காரியத்திலிருந்து அந்த நிரோத சம்ஸ்காரங்கள், தேனா நிரோத சம்ஸ்காரங்கள், அந்த நிரோத சம்ஸ்காரங்கள் சித்தத்தோட சொந்த காரியத்தை எல்லாத்தையும் நாசம் செய்விக்கின்றன. அப்ப அவனுக்கு எப்படி இருக்கும், அமணிபாவத்தை அடைந்தவனா ஆகின்றான், மனமில்லாத நிலையை அடைகின்றான். அந்த சமயத்துல எது வரைக்கும் போகும், அங்கிருந்து தியாத்தி பரியவசானம், தியாத்தி பரியவசானம் ஹி சித்த சேஷ்டிதமிதி. கியாத்தினா அதுக்கு பக்கத்துல முன்னாடி பிராக்கெட்ல எழுதிங்க, அந்யதா கியாத்தின்னு எழுதி. அப்ப மெதுவா இந்த சித்தம் ஸ்டாப் ஆகி மெதுவா மெதுவா என்ன ஆகும், தாட் ப்ராசஸ், சங்கல்ப ப்ராசஸ், வாசனா ப்ராசஸ், இதெல்லாம் மெதுவா நாசமானதுக்கு பிறகு எம்டினஸ் ஆயிடும் மனசு. அந்த மனசு எம்டினஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு அமணிபாவம். அப்ப மனசு தாட்லெஸ்ஸா இருக்கிற மனசை அந்த சமயத்துல ஒரு கியாத்தி உண்டாகுது. கியாத்தினா ஞானம். என்ன கியாத்தி, அதுக்கு பேரு புருஷ சத்வ புருஷ அந்யதா கியாதி.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வேற, இந்த சித்தம் வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு கியாதி, விவேக கியாத்தின்னு பேர். அது பேர். அந்த விவேக கியாத்தியானது உண்டாகிறது. இந்த விவேகத்துக்கு பேர் தான் பர விவேகம், பராவிவேகம்னு பேர். பரா வைராக்கியம், அதுக்கு காரணம் பரா விவேகம். அந்த இடத்துல இருக்கிறதுலே பெரிய விவேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பார்ப்பவன், இந்த சித்தம் பார்க்கப்படும் வஸ்து. அப்போ அந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் சுவாமி? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துக்கு பேர் 98% சத்துவகுணம். பரம் பிரசங்கியானம். அந்நியதாக்கியாத்தி நடக்கக்கூடிய இடத்துக்கு பேரு பரம் பிரசங்கியானம். இந்த பரம் பிரசங்கியானம் உண்டாயிடுச்சுன்னா அந்த இடத்துலதான் அந்நியதாக்கியாத்தி உண்டாகுது. அந்த அந்நியதாக்கியாத்தி உண்டானோன்னு நான் சொன்னல, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு இவன் ஆச்சரியமா பார்ப்பான். சித்தத்தை பார்த்து 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 புது பொருளை பார்க்கும்போது ஒரு சுகம் கிடைக்கும், அதுக்கப்புறம் போர் அடிச்சிருமா? அதே மாதிரி இந்த சித்தத்தை பார்த்து 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 ஒரு ஆச்சரியம் இருக்கும். ஐயோ ஜி, இது வரைக்கும் எனக்கு சித்தம் விசிபிளே இல்லை. இந்த யோகிக்கு என்ன ஆகுது? அந்த பரம்பிரசங்கியானத்துல என்ன 98% சத்துவகுணம் இருக்கும்போது உண்டாகிறது. அந்த இடத்துல என்ன ஆகுது? சித்தத்தை விசிபிளா பார்க்குறோம். ஐயோ இவ்வளவு நாள் இதுதான் என்னை சம்சாரத்தை கொடுத்துக்கிட்டு என்னை நாசம் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்க்க பார்க்க அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் மெதுவா 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 அந்த அந்த சித்தத்தை பார்க்கறதையும் கூட வைராக்கியம் விடும். அந்த சித்தத்தை பார்க்கறதுல வைராக்கியம் வருது பார்த்தீங்களா? அந்நியதாக்கியாத்தி சித்தத்தை தனக்கு அந்நியமா பார்க்கறான். அந்த சித்தத்தை அந்நியமா பார்க்கறதுலயும் ஒருத்தனுக்கு வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன பேரு? பராவைராக்கியம், பரவைராக்கியம்னு பேர். அந்த பரவைராக்கியம் சித்திச்ச மாத்திரத்துல அவன் சித்தத்தை அந்நியதாக்கியாத்தி பார்க்கறத விட்டான் அப்படின்னா சொஸ்வரூப அவஸ்தான், தான் தானா நிற்கிறான். சித்தத்துக்கும் இவனுக்கும் உள்ள கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடும். குணாதீத்தனா இவன் ஆகிவிடுகின்றான். குணங்களை கடந்தவனா இவன் தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுகின்றான். அப்போ எது வரைக்கும் சுவாமி புதுசு புதுசா தாட்ஸ், அந்த சம்ஸ்காரம் உண்டாகும், நிரோத சம்ஸ்காரம் புதுசு புதுசா உண்டாகும் சொன்னீங்களே, ரிதம்பரால் ஆரம்பிச்சது, எங்க? நிர்விச்சாரத்துல ஆரம்பிச்சது. அப்ப நிர்விச்சார சமாபத்தி எங்க இருந்தா எத்தனை % சத்துவகுணம்? 85% சத்துவகுணத்துல நிர்விச்சாரம். அந்த நிர்விச்சாரத்துல தான் ரிதம்பரா பிரஜா உண்டாச்சு. அந்த ரிதம்பரா பிரஜால தான் என்னாச்சு? அந்த நிரோத சம்ஸ்காரம் புதுசு புதுசா உண்டாக ஆரம்பிச்சது. அது 85% 98% சத்துவகுணத்தை அடைகிற வரைக்கும் புதுசு புதுசு புதுசா உண்டாகிட்டே இருக்கும். எது வரைக்கும் அந்த போகும் சுவாமி அப்படின்னா அந்நியதாக்கியாத்தி உண்டாகிற வரைக்கும் அந்த புது புது சமாதி பிரஜா உண்டாகிட்டே இருக்கும், நிரோத சம்ஸ்காரம். அப்போ அந்நியதாக்கியாத்தி பரியந்தம் இந்த புதுசு புதுசா சம்ஸ்காரம் உண்டாகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்நியதாக்கியாத்திக்கு அப்புறம் அதுல வைராக்கியம் வந்துடுது. இவன் செப்பரேட் ஆயிடுறான். சர்வ விருத்தி நிரோதம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கியாத்தி பரியவசானம் சித்த சேஷ்டிதமிதி. அந்நியதாக்கியாத்தி வரைக்கும் தான் சித்தத்தோட வேலை. சேஷ்டான என்ன அர்த்தம்? சித்தம் வேலை செய்யும், அதுக்கப்புறம் வேலை செய்யாது. அப்ப அந்நியதாக்கியாத்தி தான் சித்தத்தோட கடைசி வேலை. அந்த வேலையை முடிஞ்சோன அந்நியதாக்கியாத்தி பண்ணி அதுல வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா அவன் என்ன பண்றான்? தான் தானா செப்பரேட் ஆயிடுறான். சித்தம் இவனை விட்டு விலகி போய் விடுகிறது. அதுதான் கைவல்யம்னு பேர். இது வரைக்கும் ஜோடியா இருந்தான், இப்ப என்ன பண்ணிட்டான்? இது என்னோட ஒய்ஃப் இல்லை அப்படின்னு டைவர்ஸ் பண்ணிட்டான். டைவர்ஸ் பண்ணிட்டதுக்கு பிறகு தனியா இருக்கான். அந்த தனியா இருக்கிறதுக்கு பேர் தான் கைவல்ய அவஸ்தான்னு பேர். கேவலசிய பாவம் கைவல்யம், தனிச்சு இருக்கிறது. இப்ப நம்ம எல்லாம் எதோட இருக்கோம்? சித்தத்தோட சேர்ந்து இருக்கோம். எல்லா ஃபீமேலுக்கும் மேல் தான். இந்த திருஷ்டியில பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒய்ஃப் தான். சித்தம் தான் நமக்கு எல்லாம் ஒய்ஃபு. நம்ம கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கோம். எத்தனை காலம் கொடுத்த நடத்தணும்னு தெரியல. அனாதி காலத்துலேருந்து இந்த ஒய்ஃப் கூடயே வரா. அப்போ இவளை கடைசியாக நீங்கள் எப்போ டைவர்ஸ் பண்ணுறீங்க? அந்நியதாக்கியாத்தி வந்தோன்னே டைவர்ஸ் பண்ணுறீங்க. வைராக்கியம் வந்துருக்கு.
போ சனியனே அப்படின்னு விட்டுட்டு என்ன பண்றீங்க, நீங்க செப்பரேட் ஆயிடுங்க. கைவல்யை அவஸ்தையை அடைகின்றான். இதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இதோட 50வது சூத்திரம் முடிவடைகிறது. லய பிரக்கிரியாவுக்கு போனீங்கன்னா வேதாந்தம் சொல்ற லய பிரக்கிரியால இது எல்லாம் சம்பவிக்கிறது. அதனால இதுல சொல்றது எதுவுமே நம்ம பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல நிஷேதம் இல்லை அப்படின்னு புரிஞ்சா வேதாந்தம்லாம் எவனும் உட்காரவே மாட்டான். அதனாலதான் இது இந்த கிரந்தத்துக்குள்ளாரியே வரதே இல்லை. அதனால புரிஞ்சா போதும்ன்ற வேதாந்தத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. யாரு அனுபூதிக்கு போகணுமோ அவங்களுக்கு இது எல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஒரே ஒரு சூத்திரம் தான் நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண.